ஸ்டெர்லைட் என்று சொல்லப்படக்கூடிய நிலக்கரி சுரங்க முறைகேடு குற்றச்சாட்டு விவகாரம் மீண்டும் அனலாய் தகிக்கிறது. இம்முறை ஒரு மிக பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதை சொல்லியிருப்பவர் நிலக்கரித்துறை செயலாளராக இருந்தவர். அவர் சொல்கிறார், இந்த வழக்கில் பிரதமரும் கான்ஸ்பிரேட்டராக, அதாவது சதிகாரராக சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஏன் சொல்கிறார் அப்படின்னா, அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்த நிலையில இந்த ஒரு விவகாரத்துல நான் முடிவு எடுத்தேன் என்றால் அந்த இறுதி முடிவை அங்கீகரித்தது பிரதமர் எனும் பொழுது, நான் கான்ஸ்பிரேட்டர், நான் சதிகாரர் என்றால் பிரதமரும் சதிகாரராக, கான்ஸ்பிரேட்டராக சேர்க்கப்பட வேண்டும். அவர் மீதும் இந்த ஒரு குற்றச்சாட்டு பதியப்பட வேண்டும் என்று சொல்கிறார். எதிர்கட்சிகள் இதை பூதாகரமாக கிளப்ப திட்டமிட்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா எப்பொழுதும் போல பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. மற்ற எதிர்கட்சிகளும் இதை கடுமையாக சாடியிருக்கின்றன. இம்முறை பிரதமர் மீதே இந்த விவகாரம் கடுமையாக சாய்ந்திருக்கிறது. இது அதீதமாக பார்க்கப்பட வேண்டுமா, அல்ல அதிகாரிகள் பலிகடாவாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது பற்றிய பார்வைகள் என்ன? இவற்றையெல்லாம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலச இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காட்போம். இந்தியாவில் உள்ள இயற்கை பொக்கிஷங்களான நிலக்கரி சுரங்கங்களை தனியார் நிறுவனங்களுக்கு ஒதுக்கீடு செய்ததில் 1,86,050 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது என மத்திய கணக்கு தணிக்கைத்துறை அறிவித்ததை அடுத்து தொடர்ந்து பல அதிர்ச்சி தகவல்கள், திருப்பங்கள், நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. இந்த ஊழலை மூடி மறைக்க மத்திய அரசு முயல்வதாக பல்வேறு தரப்பிலும் எழுந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இதுகுறித்த விசாரணையை தற்போது உச்சநீதிமன்றம் கண்காணித்து வருகிறது. இதனால்தான் சட்ட அமைச்சர் சிபிஐ விவகாரத்தில் தலையிட்ட போது உச்சநீதிமன்றத்தின் கடும் கண்டனத்தை பெற்றார். பிறகு பதவி இழந்தார். இதேபோல் எம்பியான நவீன் ஜிண்டால் பொய்யான தகவல்களை தந்தார் என்ற வகையில் சிபிஐயால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் நிலக்கரித்துறை அமைச்சர் தாசரி நாராயணராவ் மீதும் வழக்கு பதிவாகியுள்ளது. எனினும் இந்த வழக்கு விசாரணையில் தாங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என சிபிஐ இயக்குநரே உச்சநீதிமன்றத்தில் கூறியதும், வழக்கின் முக்கிய ஆவணங்கள் பல காணாமல் போனதும் அரசியல் மற்றும் சமூக தளங்களில் பலத்த அதிர்வுகளை ஏற்கனவே ஏற்படுத்தின. இச்சூழலில் இந்தியாவின் மிகப்பெரிய தொழில் நிறுவனமான ஆதித்யா பிர்லா குழுமத்தின் குமாரமங்கலம் பிர்லா மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. டிசம்பருக்குள் முறைகேட்டில் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ள நிலையில் முக்கிய நிறுவன தலைவர்கள் மீது பாரபட்சமின்றி வழக்கு பதிவாகுமா என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன. இது ஒருபுறம் இருக்க, இந்த குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ள நிலக்கரித்துறை முன்னாள் செயலாளர் PC பரேக் குற்றச்சதி என்றால் அதில் பிரதமர் உட்பட அனைவருக்குமே பங்கு இருக்கிறதல்லவா, நாங்கள் மட்டுமே விசாரிக்க வேண்டியவர்களா என கேட்டுள்ளார். அலட்சியப்படுத்த முடியாத இந்த கேள்விக்கான எதிர்வினைகளை மக்கள் ஆர்வத்துடன் எதிர்கொண்டுள்ளனர். மீண்டும் அனலை கிளப்பி இருக்கிறது இந்த நிலக்கரி விவகாரம். இதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலச இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் காங்கிரஸ் மூத்த தலைவர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் திரு ஹிதாயத்துல்லா, முன்னாள் IAS அதிகாரி திரு தேவசகாயம், அதே போல பாரதிய ஜனதாவின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு KT ராகவன். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நான் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள்ட்டே தொடங்குறேன். இந்த விவகாரம் பிரதமர் வரைக்கும் நீண்டிருக்கிறது. கை நீட்டியிருப்பவர் யாரும் அல்ல, பிரதமரோடு பணியாற்றியவர், அந்த காலகட்டத்தில் பணியாற்றிய நிலக்கரித்துறை செயலாளர். முடிவை எடுத்தது பிரதமர். என்னுடைய முடிவை ஏற்காமல் இருந்திருக்கலாம் எனும் பொழுது என் மீது குற்றம் சுமத்தப்பட முகாந்திரங்கள் இருக்கிறது என்றால் பிரதமர் மீதும் சுமத்தலாம் என்கிறார். அதாவது இந்த நிலக்கரி முறைகேடு அல்லது இழப்பு என்று வந்த நாளில் இருந்து மீண்டும் மீண்டும் பிரதமரை குற்றம் சுமத்துவது, விசாரணை செய்ய வேண்டும் என்று கூறுவது என்று தொடர்கிறது. இதற்கு காங்கிரஸ் கட்சி அல்லது மத்திய அரசுடைய ஸ்போக்ஸ் பர்சன் தெளிவாக சொல்லியிருக்கார். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக பிரதமர் தகுந்த பதிலளிப்பார், அவர் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது சிபிஐ கண்டுபிடித்த ஒரு விஷயத்தில் இந்த செயலாளர் நேற்று இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார், நான் சொல்லவில்லை.
பாரதிய ஜனதா கட்சியினுடைய சுப்பிரமணியம் சாமி சொல்லியிருக்கிறார். இதே குற்றச்சாட்டை இந்த செயலாளர் 3 மாதத்திற்கு முன்பு எஃப்ஐஆர் போடப்படும் பொழுது இதை சொல்லி இருந்தால் அது நியாயமாக இருந்திருக்கும். இன்றைக்கு தான் மாட்டிக்கொண்ட பிறகு இவர் மீது ஆய்வு செய்ய வேண்டும் விஷயம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் சொல்வது மிகப்பெரிய தவறு. இவர் இதுல தவறு செய்கிறார் என்று தெளிவாக அவர் மீது குற்றச்சாட்டு வருகிறது. அந்த குற்றச்சாட்டு வர்ற வரையும் பிரதமரை பத்தி ஒன்னும் சொல்லாம இல்லைங்க. இப்ப கூட அவர் தவறா சொல்லல. இப்ப அவர் குற்றச்சாட்டு வரும்போது இந்த முடிவு, இறுதி முடிவு பிரதமர் தான் எடுத்தார். ஏன் மேல குற்றம் சுமத்துறதுக்கு முகாந்திரம் இருக்கிறது என்றால் அதை அங்கீகரித்த பிரதமர் மேலும் நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்றாரு. அவர் பிரதமர் தவறு செய்தார்னு சொல்லல. இன்று நான் என்ன சொல்ல வர்றேன், பிரதமர் தவறு செய்து சிபிஐ இப்போது உச்சநீதிமன்றம் மிக தெளிவா சொல்லி இருக்கிறது. சிபிஐ இந்த விஷயத்தில் முழு சுதந்திரமாக செயல்படலாம், இதற்கு யாருடைய தயவும் தேவையில்லை, மத்திய அரசுடைய வார்த்தையை கேட்கவில்லை என்று தெளிவாக ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு சிபிஐ யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு புரியும், ஜிந்தால் காங்கிரஸ் எம்பியாக இருந்தாலும் தொழிலதிபர் என்ற முறையில் அவர் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அதே போன்று சந்தேகம் வந்தவுடன் சட்ட அமைச்சர் காங்கிரஸ் அமைச்சரவையிலிருந்து, என் மத்திய அமைச்சரிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். காங்கிரஸை பொறுத்தவரை, மத்திய அமைச்சரவையை பொறுத்தவரை யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டாலும் அது சிபிஐ சுமத்தினாலும் நீதிமன்றம் சுமத்தினாலும் இந்த பதவியை அந்த விட்டு வெளியே வந்து அந்த விசாரணைக்கு தயாராக இதுவரையும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு உண்மையை அழகாக சொல்கிறார் முன்னாள் தலைமை, அதாவது செயலாளர், மத்திய அரசுடைய செயலாளர் சுப்பிரமணியம் என்ன சொல்கிறார், திரு பாரேக் சொல்வது சரியல்ல. ஏனென்றால் ஸ்கிரீனிங் கமிட்டி என்று ஒரு முடிவெடுத்த பிறகு, பாரேக் இதற்கான முயற்சி எடுத்த பிறகு, பொதுவாக எந்த அமைச்சரும் அதிகாரிகள் தான் இதனுடைய சட்டத்தை கையெழுத்து போட வேண்டிய நிலை ஏற்படும். அனுமதி கேட்பார்கள், அல்லது அமைச்சர்கள் அதற்கு ஒப்புதல் கொடுப்பார்கள். ஆனால் இந்த விஷயம் முழுமையாக அந்த செயலாளர் தான் பொறுப்பாளி என்று அவர் இன்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது பிரதமர் மீது மீண்டும் மீண்டும் குற்றம் சுமத்துவது, அல்லது பிரதமர் அதுக்கு தயாராக இருக்கிறார். சிபிஐ குற்றம் சாட்டினால் நாளைக்கே விசாரணைக்கு தயார் என்று சொல்லியிருக்கிறார். ரைட். திரு கே.டி. ராகவன், நாங்கள் தான் தயாரா இருக்கும் அப்படிங்கிற போல இப்போ எழக்கூடிய ஒரு வாதமே, இப்போ இது அந்த அதிகாரி சொல்லியிருக்கிறார், அந்த அதிகாரி சொல்வதை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு பிரதமர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்ரீராம ஜெயத்துக்கு அடுத்து நீங்க அதிகப்படியா சொல்லக்கூடிய விஷயம் பிரதமர் பதவி விலக வேண்டும் அப்படிங்கறதானே. அதாவது நீங்க இந்த ரிப்போர்ட் சிஏஜியோட ரிப்போர்ட், பாரதிய ஜனதா கட்சி இந்த ரிப்போர்ட் வந்த உடனே நம்ம விஜிலன்ஸ் கமிஷனர்ட்ட மனு கொடுத்திருந்தோம். அதன் அடிப்படையிலே அவர் டைரக்ட் பண்ணி தான் சிபிஐ வழக்கு தொடர்ந்திருக்கிறது. இதுல இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி முதல்ல இருந்தே நாம பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று சொல்லும் பொழுது காரணம், இந்த அமைச்சகத்தினுடைய அமைச்சரவை பொறுப்பு வகித்ததே பிரதமர் தான். அந்த காலகட்டத்தில் இந்த ஊழல் நடந்து இருக்கிறதா குற்றம் சாட்டப்படுகின்ற இந்த காலகட்டங்களில் பிரதமர் அமைச்சராக இருந்திருக்கிறார். இன்றைக்கு முதல்லாம் பிரைம் மினிஸ்டர் கூட பார்லிமெண்ட்ல அவருடைய அந்த அறிக்கை கொடுக்கும்பொழுது அதெல்லாம் சம்பந்தம் இல்ல, தவறா சொல்லுகிறார்கள் சிஏஜி அப்படிலாம் கொடுத்தாங்க. இன்றைக்கு சிபிஐ இந்த அளவுக்கு எடுத்து சென்றிருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் அதோடைய கண்காணிப்பில் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது இத்தனை முகாந்திரங்கள் இருப்பதாக, பல முகாந்திரங்கள் இந்த வழக்கில் இருப்பதாக உச்சநீதிமன்றம் கருதுகிறது. அதனால என்ன இன்னும் கூட பார்த்தா இன்னும் ஸ்லோவா தான் போயிட்டு இருக்குன்னு தான் நான் சிபிஐ சொல்லுவேன். இன்றைக்கு அக்டோபர் 22 இந்த வழக்கு வரும்பொழுது ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம், அங்க சுப்ரீம் கோர்ட்ல சப்மிட் பண்ணோம். அதனாலதான் நேற்றுக்கு குமாரமங்கலம் பிர்லாவையும் சேர்க்கிறாங்க, இன்னைக்கு இவரை வந்திருக்கு. இன்னும் ஸ்பீடப் பண்ணணுங்க. கிட்டத்தட்ட 167 பேர் விசாரிக்க வேண்டியது இருக்கு. 37 பேர் தான் இது வரைக்கும் பண்ணிருக்காங்க. 35 நிறுவனங்களை பத்தி தான் விசாரிச்சிருக்காங்க. டிசம்பருக்குள்ள ஃபுல் ரிப்போர்ட் கொடுத்தாகணும். மிகவும் மந்த நிலையில தான் இந்த வழக்கினுடைய விசாரணைகள்லாம் போய்கொண்டிருக்கிறது என்றுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இதை பொறுத்தவரை அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்கிறார். என்னை குற்றம் சாட்ட வேண்டும் என்று சொன்னா எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி, இந்த நாட்டுடைய எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி, அந்த அமைச்சர் துறையுடைய அமைச்சராக பிரதமர் மன்மோகன் சிங் இருந்திருக்கிறார். அவர் தானே முடிவு பண்ண முடியும். அது இப்போ பிரதமர் வேண்டாம், இதுக்கு கொடுக்க வேண்டாம் முடிவு பண்ணியிருந்தா நிச்சயமா நடந்திருக்காது. அப்ப துறை அமைச்சர் ஓகே கிளியர் பண்ணணும், கிரீன் சிக்னல் கொடுத்தால் மாத்திரமே இந்த ஒதுக்கீடுகள் நடந்திருக்க முடியும். இது நியாயமான விஷயம் தானே. அவர் சொன்னதுல தவறு என்ன இருக்கிறது? இப்போ எழக்கூடிய வாதம், அந்த முன்னாள் செயலாளர் கூட சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நான் ஏன் பலிகடாவாக்கப்படுகின்றேன் அப்படின்னு. பல வழக்குகள்ல அதிகாரிகள் பலிகடாவாக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு விவகாரம் அதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த கேஸ்ல பார்க்க வேண்டியது 2 கோணத்துல பார்க்கணும். நீங்க ஒன்னு சட்ட ரீதியில பார்க்கணும், 2வது
ஒரு 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 டிபார்ட்மெண்ட்ல எப்படி முடிவுகள் எடுக்கப்படுகின்றன, யாரு ஃபைனல் அத்தாரிட்டிங்கிறது 2 விஷயத்துல பார்க்கணும். இப்போ இஷ்யூ என்னன்னா, இந்த மிஸ்டர் பாரே கொடுத்த ஸ்டேட்மெண்ட், நான் சதித்திட்டத்தில் இருந்தேன்னா பிரதமரும் சதித்திட்டத்தில் வரணும், அப்பதான் அமைச்சர் அமைச்சர் இருந்தார். இதுக்குள்ள சட்ட ரீதியில் இது என்ன? சட்ட ரீதியில் பார்க்கும்போது இந்தியன் பீனல் கோட்ல 120A definition of criminal conspiracy, when 2 or more persons agree to do or cause to be done, agree to do or cause to be done. இப்போ சதித்திட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்க வேண்டிய தேவையில்லை. cause to be done an illegal act, an act which is not illegal but by illegal means. கான்ஸ்பிரசி எல்லாரும் ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டு சதி போட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. அதுல பை இம்ப்ளிகேஷன் ப்ராசஸ் இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்குன்னா, முதல்ல இதுக்கு அப்ளை பண்ணது இந்த குமாரமங்கலம் பிர்லா குரூப் 1996 அப்ளை பண்ணிட்டாங்க. இந்த கனடாவில் இருந்து அந்த கம்பெனி எடுக்கும் போதே அப்ளை பண்ணிட்டாங்க. அப்புறம் இதுக்கு என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அப்ளை பண்ணிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஸ்கிரீனிங் கமிட்டிக்கு முன்னால வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இருக்கு, அதனால அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அது எக்ரிமெண்ட் ஆகுது. எக்ரிமெண்ட் கன்வே தெரிஞ்ச உடனே குமாரமங்கலம் பிர்லா நேரே முதல்ல செக்ரட்டரியை பார்க்கல, நேரே பிரைம் மினிஸ்டரை பார்க்கறாங்க. கோல் மினிஸ்டர், நான் பிரைம் மினிஸ்டர் சொல்றேன், கோல் மினிஸ்டர் சொல்றேன். அவரை பார்த்து பிரசன்டேஷன் பண்ணி இது சொல்றாரு, நான் தான் முதல்ல அப்ளை பண்ணணும். அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ட் பாலிசி தான் இருந்தது. அப்போ எனக்கு இது தரணும், எனக்கு ஈக்குவல் ரைட். அப்போ திருப்பி அவர் குமாரமங்கலம் பிர்லா போய் செக்ரட்டரியை பார்க்கறாரு. செக்ரட்டரியை பார்த்து இப்படி நடந்து சொல்லும்போது சொல்றாரு, சரி அப்படி அப்ப 2 பேருக்கும் சேர்த்து இந்த பிளாக் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஸ்கிரீனிங் கமிட்டிக்கு டிசிஷனை ரிவர்ஸ் பண்ணி செக்ரட்டரி ஃபைல்ல ரெக்கமெண்டேஷன் பண்ணி கோல் மினிஸ்டருக்கு அனுப்புறாரு. கோல் மினிஸ்டர் அப்ரூவ் பண்றாரு. இதுல சதின்னா 3 பேரும் சதியில இருக்கணும், அல்லது யாரும் இருக்கக்கூடாது. இப்ப அதுல மிகப்பெரிய தவறு நடந்திருந்தான். சதின்னு சொல்றீங்கன்னா 3 பேரும் இருக்கணும், அல்லது ஒருவரும் இருக்கக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், ஒரு அரசாங்கத்திலே டிபார்ட்மெண்ட்ல எப்படி முடிவெடுக்க போறது? செக்ரட்டரியை பொறுத்த மட்டும் செக்ரட்டரியேட் ப்ராசஸ் பண்ணி ஃபைல் அனுப்புவாங்க. கையில் அப்ரூவல் பண்றது மினிஸ்டர் தான். மினிஸ்டருக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. அதனால மினிஸ்டர் அவன் சொன்னா ஃபைல் அனுப்பினா கையெழுத்து போட்டேன்னு சொல்ல முடியாது. சோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சதித்திட்டம் இருக்குதா இல்லையா, அது ஒண்ணு. என்ன பொறுத்தவரை அதை பற்றி அப்புறம் சொல்றேன். சதித்திட்டம் இருந்தால் 3 பேரும் இருக்க வேண்டும். ரைட். ஆக சதித்திட்டம் இருக்கிறதா இல்லையாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அது பற்றி தொடர்ந்து வாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு. நிலக்கரி சுரங்க விவகாரம் மீண்டும் அனலாய் தகிக்கிறது. ஒரு முன்னாள் செயலாளர், நிலக்கரித்துறை செயலாளர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கிறார், என் மீது வழக்கு தொடர்றதுக்கு முகாந்திரங்கள் இருக்கிறது என்றால் அந்த துறையின் அமைச்சராக இருந்த பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மீதும் தொடர வேண்டும். என் மீது குற்ற முகாந்திரங்கள் இருக்கிறது என்றால் அவர் மீதும் இருக்கிறது தானே, அவர் தானே முடிவை இறுதி செய்தார் என்று சொன்னார். இது மையப்படுத்தி விவாதங்கள் எழுந்திருக்கிறது. பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் சொல்ல அது அதீதமான ஒரு கோரிக்கையாங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. இதை பற்றியெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் விவாதித்து வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு ஹிதாயத்துல்லா, காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஹிதாயத்துல்லா, திரு தேவசகாயம் ஐஏஎஸ், அதே முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு தேவசகாயம் மற்றும் திரு கே டி ராகவன், பாரதிய ஜனதாவின் திரு கே டி ராகவன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். நான் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். நீங்க சொன்னீங்க அதிகாரிகள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் அதை பிரதமர் மீது குற்றம் சாட்டிட முடியுமா அப்படின்னு. நீங்க உங்களுடைய பார்வை என்ன? இவர் மேல இப்போ ஒரு செயலாளராக இருந்த இந்த பாரேக் மேல குற்றம் சாட்டுறதுக்கான முகாந்திரங்கள் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது பற்றி உங்களுடைய பார்வை? எதற்கெடுத்தாலும் பிரதமர் மீது குற்றம் சுமத்துவது என்பது சமீப காலமாக ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. என்ன விஷயம் என்பதை முழுமையாக பேச வேண்டும், சொல்ல வேண்டும். இன்றைக்கு நீதிமன்றம் தெளிவாக சிபிஐ நேரடி கட்டுப்பாடு சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு என்ன வந்திருக்கு, யார் மீதாவது குற்றம் சுமத்துவதை விட என்ன இன்னைக்கு அந்த ஃபைண்டிங்ஸ் என்ன ரொம்ப தெளிவா பேஸ்ட் ஆன் தி பர்பட்ரேட் findings, the investigating agency alleges என்ன சொல்லுதுன்னா, a conspiracy
between Mr. Birla, the former coal secretary and the other unknown persons என்று தெளிவாக சொல்லி இருக்கு. இதுல பிரைம் மினிஸ்டர் என்ற பெயர் வரல. இப்ப சிபிஐ நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்ப சிபிஐ என்பது நாளைக்கே பிரதமர் மீதும் இதிலே குற்றம் சாட்டப்படும் என்ற நிலை வரும்பொழுது அந்த குற்றச்சாட்டுக்கு இலக்கானால் பதில் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று பிரதமர் சொல்லி இருக்கிறார். நான் என்ன சொல்ல ஏற்கனவே விவகாரத்துல கேள்வி என்னன்னா என்ன முகாந்திரம் பிர்லாவோ அந்த செயலாளரோ சந்திச்சாருங்கிறது முகாந்திரம் இல்லையா? சரி, சந்திச்சு அந்த ஸ்டீரிங் கமிட்டி ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரையை மீறி இவர் முடிவெடுக்கிறார். அந்த முடிவை அங்கீகரிக்கிறது யார்? அதாவது நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் இறுதி முடிவெடுக்கிறது இந்த விஷயத்தில் பிரதமர் மட்டும் அல்ல. இது ரொம்ப உண்மையான விஷயம் என்னன்னா, இது ஒடிசா மாநிலத்தில் நடந்தது. அந்த ஒடிசா அதாவது ஒடிசா மாநிலத்தில் தலைமைச் செயலாளர் அன்றைக்கு பாரதிய ஜனதாவும் பிஜு பட்நாயக் கட்சியும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு கோல் விஷயத்துல என்ன நடக்குது சத்தீஸ்கர் ஒடிசாவில் தால்பிரா என்ற இடத்துல 2வது யூனிட் அவர் சொன்ன மாதிரி சகோதரர் சிவசகாயம் சொன்ன மாதிரி 95 இருந்து அப்ளிகேஷன் போடப்படல. உங்களுக்கு நேரடியா மக்களுக்கு தெளிவாக தெரியும் இல்லையா? 95 நான் சொல்லல, அவரே சொன்னதை வைத்துக் கொள்வோம். 95 இருந்து இந்த விஷயம் நடக்கிறது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொன்னா இதுக்கு ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி வந்து எம்எல்சிக்கு தான் கொடுக்கணும் முடிவெடுக்குது. அந்த முடிவுக்கு மாறா ஒரு செயலாளர் முடிவெடுக்கிறார் என்றால் அதற்கான அங்கீகாரம் அந்த துறை அமைச்சராக இருந்த பிரதமர் கிட்ட ஒரு இஷ்யூ அது இல்ல. நான் சொல்ல இஷ்யூ அது இல்ல. இது அதல்ல. நீங்க பேசும்போது நான் குறிக்கிறேன். செக்ரட்டரி நான் குறிக்கிறல. அதாவது இதுல என்ன விஷயம் நடக்குதுன்னு சொன்னா என்னங்கிற உண்மையை முழுசா தெரிந்தாதான் மக்களுக்கு இதுல என்ன தவறு நடக்குது தெரியும். இந்த உண்மை என்னன்னு சொன்னீங்கன்னா அதிகாரிகள் தான் இதை வந்து ஆய்வு செய்வார்கள், ஃபைல் பார்ப்பார்கள், எல்லாத்தையும் செய்வாங்க. இந்த பிர்லா அவர்கள் வந்து நேரடியாக செயலாளரை சந்தித்தவுடன் 2 பேருக்கும் நடுவில் என்ன கான்ஸ்பிரசி இருக்கிறது என்ன சொல்லுன்னு சொன்னா, அதாவது இந்த 120B நீங்க கேள்வி தவிர்க்கிறீங்க. வேற கேள்வி நான் என்ன சொல்ல சொல்ல வர்றேன், எல்லா விஷயங்களிலும் அமைச்சரோ பிரதமரோ எதையுமே நேரடியாக செய்ய முடியாது. அதிகாரிகள் செய்வதுதான் அவர்கள் ஒரு முடிவை கொடுத்திருக்கிறது. முன்னதாக என்ன சொல்றாங்க, இதை கேட்டிருக்காங்க. இது செயலாளர் மட்டத்தில் நடந்தது பற்றி இப்பொழுது ஃபைண்டிங்ஸ் விசாரணை செய்யப்படுது. சிபிஐ தெளிவா சொல்லி இருக்குது. இன்றைக்கு இந்து பத்திரிகையில வந்திருக்கு. நீங்க பிரதமர் மீது குற்றம் சாட்டப்படும் பொழுது அப்படி சிபிஐ அவர் மீது முகாந்திரம் இருக்கிறது என்று வரும்பொழுது நிச்சயமாக அவர் விசாரணைக்கு தயாராக இருக்கிறார். நான் உண்மை என்னன்னு சொல்றேன். டெல்லியில இருந்து தகவல் வந்தது இன்னைக்கு. நான் உங்ககிட்ட வரதுக்கு முன்னால எல்லாம் செக்அப் பண்ணிட்டு தான் வந்தேன். 2 காரணம். 1, 2005 இந்த பாரேக் என்பவர் மிகவும் நேர்மையான ஒரு அதிகாரி. இந்த நிலக்கரியில அந்த சிஸ்டத்தையே மாற்றுறதுக்கு அவர் ரொம்ப ட்ரை பண்ணாரு. அவருக்கு எகென்ஸ்ட் எல்லாருமே கேங்கப் ஆயிட்டாங்க. தசரதி நாராயண ராவ் இவங்க மந்திரி தான், எல்லாருமே கேங்கப் ஆகி இவரை அங்கிருந்து மாத்துறது ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனா அவரு அதுல ஒரே ஒன்று சிபிஐக்கு இவர் ரொம்ப கடினமான ஒரு கடிதம் எழுதினாரு. சிபிஐ வந்து கோல் இந்தியாவிலையும் சதர்ன் கோல்ஃபீல்ட்ஸையும் நடக்கக்கூடிய ஊழலை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்பவே சிபிஐக்கு எகென்ஸ்ட் லெட்டர் இருக்காரு 2005. அது ஒரு காரணம். சிபிஐக்கு இவருக்கு மேல பயங்கர கடுப்பு உண்டு. 2வது காரணம், அதோட முக்கியமான காரணம், அதோட முக்கியமான காரணம் பாரேக் வந்து இந்த கேஸ் ட்ரையலுக்கு போயிருந்தா மன்மோகன் சிங் எதிராக பிசினஸ் ஆயிருப்பாரு. இப்ப என்ன செய்யறாரு பாரேக் வந்து என்ன சொல்றாரு, நீங்க தேவையில்லாத கவர் பண்ணாதீங்க. சட்டத்துல என் மீது குற்றம் சாட்டப்பட்டால் சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான், குற்றம் சாட்டப்பட வேண்டும் சொல்றாரு. ஆமா, சாட்டப்பட வேண்டும். இதை எப்ப சொல்லணும்? இல்ல இல்ல இப்பதான் சொல்லணும். 3 மாசம் முந்தி சொல்லக்கூடாது. அவர் மேல வரும்பொழுது தன் மீது குற்றம் இல்ல, அடுத்த மேல சொல்றாரு. ஏதாவது செய்திருக்கிறதோ அந்த
முடிவு இந்த அதிகாரியால் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரியை சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர் என்று நம்ம முத்திரை கொடுத்து அவரை ஒரு கிளீன் சிட் கொடுத்துட முடியுமாங்கிற ஒரு கேள்வியும் வருகிறது. பிரதமர் இந்த விவகாரத்தோடு தொடர்பு படுத்தப்பட வேண்டுமா வேண்டாமாங்கிறது தான் கேள்வி. இது பற்றி மக்களுடைய பார்வையும் கேட்டிருந்தோம். நீங்களும் பார்வையாளர்களும் பார்வைகளை பதிவு செஞ்சிருக்கீங்க. அது பற்றி பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு. ஆயுத எழுத்து நிகழ்ச்சி தொடர்கிறது. மீண்டும் அனலாய் தகிக்கிறது நிலக்கரி சுரங்க விவகாரம். இம்முறை முன்னாள் நிலக்கரித்துறை செயலாளர் அவர் மீது குற்றச்சாட்டு வரவே என் மீது குற்றச்சாட்டு சுமத்துவதற்கான முகாந்திரங்கள் இருக்கிறது என்றால் பிரதமரும் இந்த குற்றச்சாட்டில் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். பிரதமரையும் தொடர்பு படுத்த வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. எதிர்க்கட்சிகள் எல்லாம் கொந்தளிக்கின்றன. பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று சொல்கின்றன. இது அதீதமாங்கிற ஒரு பார்வை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்து வருகின்றோம். இது சார்ந்து நேர்களாகிய உங்கள்கிட்டையும் கருத்துக்களை SMS வாயிலா இது சார்ந்த பார்வைகளை பதிவு செய்ய கேட்டிருந்தோம். அதாவது பிரதமரையும் இந்த விவகாரத்துல தொடர்பு படுத்தணும்னு நினைக்கிறீங்களா, ஆம் இல்லை தெரியலன்னு நினைக்கிறீங்களா, 3 வாய்ப்புகள் கொடுத்திருந்தோம். அதற்கு நேர்கள் அனுப்பியிருந்த பதில்கள் அதனது தொகுப்பை இந்த கேள்விக்கு ஏறத்தாழ பிரதமரை இதுல தொடர்பு படுத்தணும் அப்படின்னு 90% மக்கள் பிரதமருக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். இல்லை அப்படின்னு நம்புறவங்க 8%, தெரியல இது சார்ந்து எங்களுக்கு முடிவெடுக்க முடியல அப்படின்னு 2% பேர் கருதுவதாக நம்மளுடைய SMS முடிவுகள் தெரிவிக்கின்றன. நான் இதையே திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்கிறேன். இது சார்ந்த தகவல்களை இன்னும் வெளியில வரல. உங்களுடைய கேம்பெயினுடைய சக்சஸா அதை பார்க்கணுமா? ஏன்னா இது சார்ந்த இப்பதான் குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. உடனே அப்படி ஆமான்னு முடிவுக்கு வந்துட முடியுமா என்ன? இப்போ நீங்க பாரதிய ஜனதா கட்சி நடத்திய கேம்பெயினும் இல்ல, பாரதிய ஜனதா கட்சி சொன்ன குற்றச்சாட்டு முதல்ல இந்த குற்றச்சாட்டும் இல்ல. வந்ததுல இருந்து இறுதி வரைக்கும் பிரதமருக்கு தொடர்பு இருக்கு. நீங்க உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறதா இல்லையா? இதுல பாருங்க, 2G வழக்குல ராஜா ராஜினாமா செய்தார். என்ன இப்ப அது இந்த இதுலயே கூட அந்த ஷேரிங் ஆஃப் இதுல உச்சநீதிமன்றத்துல அந்த மனு தாக்கல் செய்வது, பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதில் அஸ்வினி குமார் அவர்களோடு கன்சல்ட் பண்ணதுக்காக அஸ்வினி குமார் ராஜினாமா பண்ண வச்சாச்சு. உச்ச நீதிமன்றம் பல கொட்டுகளை குட்டிருக்கிறது. சொன்னீங்க அது இன்னும் ப்ரூவ் பண்ணப்படல. இல்ல நான் என்ன சொல்றேன், நான் ஒரு நிமிஷம் என்ன அனுமதிங்க. அதே போல ஃபைல் காணாம போயிருக்கு. 240 ஃபைல் காணாம போயிடுச்சு. அப்புறம் இவ்வளவு 7 ஃபைல் தான் காணாம போச்சு. எத்தனையோ நாடகங்கள் நடக்கிறார்கள். அதையே உச்சநீதிமன்றம் போன ஹியரிங்ல உச்சநீதிமன்றம் கேட்டிருக்குது. ஃபைல் காணாம போச்சு, 4 மாசம் ஆச்சு, ஏதாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்களான்னு கேட்டிருக்காங்க. இதையெல்லாம் மூடி மறைக்கின்ற செயல் தானங்க இதெல்லாம். இப்ப ஒரு குற்றம் சாட்டப்பட்டாலே ராஜினாமா செய்துவிட்டு நான் குற்றமற்றவன் என்று நிரூபித்து விட்டு வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இன்றைக்கு ஒரு பிரதமரை நேரடியாக இன்றைக்கு அவரோடு கூட வேலை செய்திருந்த கோல் செக்ரட்டரி சொல்றாரு. இன்னும் யார் சொன்னா நீங்க நம்புவீங்க? இல்ல அவர் சொல்றது அப்படியே எடுத்துக்க வேண்டுமா என்ற அவசியம் இல்லைங்க. நான் எடுத்துக்கணும் சொல்லல. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் அவர் நேர்மையான அதிகாரி, அவர் ரொம்ப நல்லவர், அவர் தான் விசில் ப்ளோயர் அப்படின்னு சொல்றீங்க. அவர் தான் இந்த முடிவே எடுத்திருக்காரு. அவர் தான் சொல்றாரு. இல்ல அதாவது பிசினஸ் ரூல் ஆஃப் பிசினஸ் ஒன்னு இருக்குது. இதுல ஒரு திட்டங்கள் தீட்டுவதாக இருந்தாலும் சரி, ஒரு முடிவு எடுக்கணும் சொன்னா அதற்கு வரைமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி செய்யணும், யார் செய்யணும், யார் முடிவு எடுக்கணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிலக்கரித்துறை அமைச்சர் தான் முடிவு எடுக்க வேண்டும். கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் சரி வேணா இவர் பிர்லாக்கே கொடுக்கலான்னு முடிவுக்கு வர அது பிரதமரால அங்கீகரிக்கப்படுது. அப்படி அங்கீகரிக்கிற ஒரு செயலாளருக்கு நீங்க கிளீன் சிட் கொடுக்கலங்க. செயலாளர் நல்லவர், பிரதமர் கெட்டவர். ஒரு நிமிஷம், சிபிஐ சொன்ன விஷயம் இந்த செயலாளருக்கு இதுல கான்ஸ்பிரசி இருக்குன்னு தான் சொன்னார். அந்த செயலாளர் கேட்பதில் தவறு என்ன இருக்கிறது? முன்னாடி மரியாதைக்குரிய திரு தேவசாமர் கரெக்டா கேட்டார். கான்ஸ்பிரசின்னு சொன்னா இவர் கான்ஸ்பிரேட்டர்னா அவரும் தான் கான்ஸ்பிரேட்டர். பிரைம் மினிஸ்டர் அதுல முடிவு எடுத்ததுல பிரதமருக்கு பங்கு இருக்கிறதா இல்லையா? அதிகாரிகள் பலிகடாவாக்கப்படுகிறார்கள் நினைக்கிறீங்களா? அதிகாரிகளும் பலிகடா ஆக்கப்படுகிறார்கள் உண்மை. அதே நேரத்தில் இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன். இதிலே அரசியல்வாதிகளை குறிப்பாக பிரதமரை தப்ப வைப்பதற்காக இங்கே ஒரு மிகப்பெரிய நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. அது நிச்சயமா அதை அனுமதிக்க கூடாது என்பதுதான் மக்களுடைய கருத்து. அதிகாரிகள் பலிகடாவாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. அப்படின்னா
இதே விஷயத்த டிஜி வன்சார விவகாரத்திலையும் பொருத்தி பார்க்கலாமா? எல்லா இடத்துலயும் பாருங்க. ஒன்னு சொல்றேன், டிஜி வன்சாரான்னு சொன்னாலும் சரி, யாரா விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுல எந்த இதுவும் இல்ல சார். மாற்று கருத்து எங்களுக்கும் கிடையாது. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. தெளிவாக தான் இருக்கிறீங்க. அத்வானி அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்ட உடனே அவாலால ரிசைன் பண்ணிட்டார் சார். அது மாத்திரம் இல்லைங்க, நான் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்படும் வரை பாராளுமன்றத்தை கால வைக்க மாட்டேன்னு சொன்னவர் அத்வானி. பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் சொல்லுவாரா? தைரியம் இருக்கிறதா? ஒரு அரசுடைய முறை என்ன? ஒரு விஷயத்துக்கு தெளிவா வருவோம். எந்த சட்டமாக இருந்தாலும் எந்த அவார்டாக இருந்தாலும் அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய பேர்ல தான் வரும். ஆனால் அதுல கையெழுத்து போடுவது அமைச்சரவை செயலாளர்கள் தான். அதற்காக பிரசிடென்ட்டுக்கே சம்பந்தம் இல்லாத பிரசிடென்ட் மீது நீங்க குற்றம் போட முடியாது. உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? அதாவது ஒரு செயலாளர் போய் அமைச்சர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம நிலக்கரியை இம்போர்ட் பண்ணா நமக்கு அந்நிய செலவாணி போகுது. அப்படியே அதிகாரிகள் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு உண்மை சொல்றேன். சமீப காலமாக அதிகாரிகள் அமைச்சர்களை ஏமாத்திடுறாங்க. மாட்டுத் தீவன ஊழல் நடந்துச்சு. 6-7 முதல்வர்கள் அது சம்பந்தப்பட்டாங்க. ஆனா அவர்களுக்கு என்ன தெரியும்? அதிகாரிகள் தான் 30 வருஷமா தொடர்ந்து அதுல இருந்தாங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயம் அதிகாரிய கேள்விகளுங்க, பிரதமரை கேள்வி கேட்காதீங்க. அதாவது இப்ப நீதிமன்றமும் சிபிஐயும் பிரதமரை கேள்வி கேட்க வேண்டும் என்ற நிலை வரும் பொழுது பிரதமர் தயாராக அந்த நிலை வரும் பொழுது இன்றைக்கு என்ன வந்திருக்கு? சிபிஐ யார் மீது குற்றம் இதுவரை பிரதமர் மீது குற்றம் சாட்டப்படவில்லை. பிரதமர் தானாக விசாரணைக்கு தவறான ரூட்ல போயிட்டு இருக்காங்க. இது நீங்க பிஜேபிக்கு ஒரு சட்டம், காங்கிரசுக்கு ஒரு சட்டம், பிரதமருக்கு ஒரு சட்டம், பறைக்கு ஒரு சட்டம் அப்படி கிடையாது. இந்தியாவில் எல்லாருக்கும் ஒரே ஒரு சட்டம் தான். நீங்க இந்த பார்க்க வேண்டியது சட்ட ரீதியில பாருங்க. சட்ட ரீதியில வெரி சிம்பிள் ஆர்குமெண்ட். சப்போர்ட் கிடையாது. பாரேக் சதி திட்டம்னா அமைச்சர்கள் சதி திட்டம். நான் மன்மோகன் சிங்கோ ஏபிசிடியோ நான் சொல்ல, யாராவது இருந்திருக்கலாம். எந்த அமைச்சர் அப்ரூவ் பண்ணாரோ அவரும் சதி திட்டம் உண்டு. அது ஆர்குமெண்டே பண்ணாங்க. ரெண்டும் என்ன ஒண்ணு, பிரதம மந்திரி என்ன வானத்துக்கு சொல்றாரு. எல்லா எத்தனை நாடுகளில் மந்திரி மீது குற்றம் சாட்ட அவர் விசாரணைக்கு அது தயார். அவர் சொல்றது அவர் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இன்வெஸ்டிகேஷன் வந்தா ஆகணும். அவர் நான் வருவேன் சொல்ல வேண்டிய தேவையில்லை. கதை ஒன்றும் திறக்க வேண்டிய தேவையில்லை. இன்வெஸ்டிகேஷன் சொன்னா கூப்பிட்டா சம்மன் பண்ணா போயிடாங்க. இந்த மாதிரி பல ஜனநாயக நாடுகள்ல பிரதான் மந்திரியும் பிரசிடண்ட் கூட ஜெயிலுக்கு போயிருக்காங்க குற்றம் புரிஞ்சவங்க. இது பிஜேபி கிடையாது, காங்கிரஸ் கிடையாது. சுப்பிரமணிய சாமி என்ன சொல்றாரு? சுப்பிரமணிய சாமி அந்த அதிகாரி சொல்வது தவறு. அவர் 3 மாதத்திற்கு சாட்டி இருந்தால் பிஜேபி தலைவர் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு 3 மாதத்துக்கு முன்னால குற்றம் சாட்டி இருந்தால் தேவையில்லாத குற்றம். இன்றைக்கு அவர் தன் மீது குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரி பிரதமரை கை காணிக்கிறார். சாட்டல தவறா எகைன் தவறு. பாறைக்கு யாரையும் குற்றம் சாட்டல. அவருக்கு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா, கேட்டீங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சதி திட்டத்தில் உட்பட்டிருந்தேன்னா எனக்கு அமைச்சரும் சதித்தில் உண்டு. அதான் சொல்றாரு. குற்றம் சாட்டல. அவர் சதி நடந்திருக்குன்னு சொல்லல, என் மீது முகாந்திரங்கள் இருக்கிறது. தார்மீக ரீதியா சொல்றாரு. வழக்கு வேறு, தார்மீகமாக சொல்வது வேறு. நான் என்ன சொல்ல வரேன், என் மீது சாட்டப்பட்டதால் அவர் மீதும் குற்றம் இருக்கும் என்று சொல்வதை விட அவர் இந்த தப்பை செய்தார். நான் பிர்லாவோடு தனியாக பேசியது போது மட்டும் இல்ல, இறுதி முடிவை, அதாவது பாறைக்கு எடுக்கக்கூடிய முடிவு தவறு அப்படின்னா இல்ல நம்ம ஏற்கனவே என்எல்சிக்கு கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டோம். சோ நம்ம இந்த கமிட்டி முடிவு எடுத்துருச்சு, போக வேணாம்னு சொல்றதுக்கு பிரதமருக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்ல? ஒரு விஷயம், இன்னைக்கு நிலக்கரி நமக்கு தேவை. என்ன சொல்றாங்க, இந்த கால்பேரா நிலக்கரியில 2 பேருக்கு கொடுக்க முடியும்னு சொன்னதுனாலதான்
பிர்லாவுக்கு கொடுக்கப்படுது. இல்ல, NLC க்கு கொடுத்தா இதை சொல்வது யாரு? கிடைச்சிருக்குங்கிறீங்களா? அதிகாரிகள் தான் சொல்றாங்க. இப்ப NLC-க்கு பிர்லாக்கு கொடுக்காம NLC-க்கு கிடைச்சிருந்தா கம்மியா நிலக்கரி ஜெனரேட் ஆயிருக்கு. ரெண்டு பேருக்கும் கொடுக்க முடியும் என்ற நிலை வந்த பொழுதுதான் ரெண்டு பேருக்கும் கொடுக்கறாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு ரெண்டு பேர் வேலையை ஒரு ஆள் செய்யும் பொழுது இன்னொரு வேலை வீணா போயிடும். அதுக்காக வேண்டி கொடுக்கப்படுது. அந்த உண்மையை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? காங்கிரஸ் இப்ப வந்து இவங்களுடைய வேற வழி இல்லாம மொத்த விவாதங்களையுமே டைவர்ட் பண்ணி எப்படியாவது விவாதமே முற்று பெறாம டைவர்ட் பண்ணிடணும்னு பாக்குறேன். நான் என்ன சொல்றேங்க, இதிலே பிரதமரை அவர் சொல்லி இருக்கிறார். என்ன அவர் சொல்றதுல தவறு என்ன இருக்கிறது தான் நான் கேட்கிறேன். ஒரு வழக்கறிஞரா கூட பார்க்கும் பொழுது கான்ஸ்பிரசின்னு சொல்லும்போது அந்த டிஃபனிஷன்ல என்னென்ன வருங்கள் அதான் அவரும் சொல்றாரு. நான் கான்ஸ்பிரேட்டர் என் கூட இருந்து இவர் தானே இருந்தால் சொல்லும் பொழுது சரிங்க. நான் நேரடியா கேட்கிறேங்க, இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் நேரடி பார்வையில் இருக்கும் பொழுதே எவ்வளவு தில்லுமுள்ளு நடந்திருக்கு பாத்தீங்களா? இந்த பிரதமரை ஏன் சந்தேகிக்க கூடாது? மக்கள் சந்தேகிக்கிறாங்க. மக்கள் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஒவ்வொரு ஹியரிங் வரும்பொழுது உச்ச நீதிமன்றம் கேள்வி சிம்பிள். இந்த அதிகாரி நல்லவர் அப்படின்னா அவர் அதை கொண்டு வந்தாரு, இதை கொண்டு வந்தாரு. அதிகாரி நல்லவர் கெட்டவர்லாம் இங்க விஷயமே இல்லைங்க. இங்க பாருங்க, இவர் சொல்லி இருக்கிறத சிம்பிளா சொல்லி இருக்கிறார். அவர் குழப்பமே சொல்லல. அவர் இன்டர்வியூ பண்ணும்போது சொன்னார், நான் குற்றவாளினா அவரு தான் குற்றவாளி. ஏன் என்று சொன்னால் முடிவை எடுத்தது பிரதமர் என்று சொல்லி இருக்கிறார். இதுல தவறு என்ன இருக்க முடியும்? நான் என்ன கேட்கிறேன், இந்த பிரதமர் குற்றமற்றவர் என்று மக்களே 90% மக்கள் நம்பலங்க. அது மாத்திரமல்ல, நீதிமன்றம் நம்பல. நீதிமன்றம் இன்றைக்கு ஒவ்வொரு நிச்சயமா வராது. நான் தெளிவா திருப்பி ஒருக்கா சொல்லிடுறேன். நான் கேட்டுட்டு தான் வந்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இதுல சதி ஒன்றும் நடக்கவில்லை. முதல்ல சொல்றாரு யாரு, பாரேக், இதுல சதி நடக்கவில்லை. சிபிஐ எப்படி சதி நடந்தது சொல்லுகிறார்கள் எனக்கு புரியவில்லை. அப்படியே சிபிஐ சதி நடந்ததாக கருதினால் பிரதமரும் இதில் சதியில் கூட்டு சேர்ந்தவர் சொல்லுங்க. குற்றச்சாட்டு சிபிஐ தானே. ஏன் நீங்க வந்து அரசாங்கம் சிபிஐ நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்க? இப்ப சிபிஐ தான் உங்களுக்கு பண்ணலையே. நான் என்ன சொல்ல வர்றேன், இன்றைக்கு சகோதரர் தேவசாயம் ஐயா சொல்வது போன்று தெளிவா சொல்றாரு, இதுல எந்த விதமான தவறு நடக்கல. தவறு நடந்து என் மீது விசாரணை என்றால் பிரதமர் மீது வைங்கன்னு சொல்றாரு. நான் சொல்றது, அப்படி பிரதமர் மீது நீங்க குற்றம் சுமத்த வேண்டி இருந்தால் முன்னரே இதை சொல்லி இருக்கலாம் இல்லையா? அப்ப தன் மீது பிரச்சனை என்று வரும்போது நான் முதல்ல சொல்ல வந்தேன், இந்த தவறு என்று சொன்னால் இது ஒடிசா மாநிலத்தில் நடந்தது. ஒடிசா மாநிலத்தில் அன்றைய பிஜேபியும் தலைமைச் செயலாளர் தான் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று பிளாக்கை ஒதுக்க வேண்டும் என்பது அந்தந்த மாநில அரசும் தலைமைச் செயலாளரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு. அந்த முடிவு மத்திய அரசுக்கு வருகிறது. முதல்ல இது உண்மையை புரிஞ்சுங்க. எப்படி கோல் வந்து அலோகேட் பண்ணப்படுகிறது, அந்தந்த மாநிலத்துடைய தலைமைச் செயலாளரும் அந்த அரசும் சேர்ந்துதான் இந்த முடிவு எடுக்கிறாங்க. முடிவு என்ன எடுத்திருக்காங்க? ஸ்கிரீனிங் கமிட்டி என்ன முடிவு எடுத்தாங்க? யாருக்கு முடிவு எடுத்தாங்க? அதாவது ரெண்டு ஸ்கிரீனிங் கமிட்டி. நீங்க சொன்னது சரி, மாநில அரசுகளுக்கும் ஸ்கிரீனிங் கமிட்டியில பங்கு இருக்கிறது, பல்வேறு துறைகளுக்கு பங்கு இருக்கு. யாருக்கு கொடுக்கணும்னு முடிவு எடுத்தாங்க? 95ல ரெண்டு பேருமே முன்கூட்டி இந்த பிளாக்க யாருக்கு கொடுக்கணும்னு முடிவு எடுத்தாங்க? ஸ்கிரீனிங் கமிட்டி ரெண்டு பேருக்கும் கொடுக்க சொல்லி இருக்கு. எடுத்த முடிவு NLC-க்கு இதே ஆதித்ய பிர்லா அவங்களுடைய குரூப் என்ன சொல்றாங்க, ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நீங்க அதையும் புரிஞ்சுக்கணும். ஒரு தரப்பு பேசக்கூடாது. அதாவது process required for coal allocation was completely followed in line with government regulation என்று சொல்கிறார்கள். நான் வந்து ஆதாரத்தோட சொல்றேன், சும்மா ஆதாரம் எல்லாம் சொல்லல. அப்ப அவர்கள் தெளிவாக சொல்றார்கள். உண்மையை சொல்லாம பொய்யை சொல்லக்கூடாது. இதுல என்ன நடந்ததுன்னா, என்ன சொல்றாருன்னா, அவரு இப்ப எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து தான் பண்ணிருக்காங்க. தவறோ மற்றதுங்கிறத கோர்ட் தான் டிசைட் பண்ணணும். இது நடந்ததுல 3 பேரும் சேர்ந்து இருக்காங்க. குமாரபங்கம் பேர்ல பெனிஃபிஷியரி, ஃபைல் ப்ராசஸ் பண்ணது பாரேக்கு, கையெழுத்து போட்டது மன்மோகன் சிங். ஓகே.
அப்ரூவல் கொடுத்தது செயலாளர் தான் கையெழுத்து போடுவார். அப்ரூவல் கொடுத்தது செயலாளர் வந்து பேப்பர்ல தான் போடுவாங்க. இப்ப என்ன நடந்ததுன்னா குற்றமற்றவர்கள் 3 பேர் குற்றமற்றவர்கள், குற்றம் பண்ணவனா 3 பேர் குற்றம் உள்ளவர்கள். இல்ல பரேக் என்ன சொல்றாருன்னா அவர் எதிர்பார்க்கவே இல்லை, இது அவர் எதிர்பார்க்கல, இவர் அப்படியே விட்டு போயிருன்னு வச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கு மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுனால சொல்றாரு நான் செஞ்சுட்டு இருந்தா இதுதான் உண்மை. பிரதமர் மீது குற்றம் நீங்க யார கோட் பண்றீங்களோ அவரே சதித்திட்டம், ரொம்ப சுருக்கமா சொல்லி அவரே சதித்திட்டம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்லக்கூடிய வரிகளை செலக்டிவா எடுத்துக்கிட்டு பிரதமர் மேல குற்றச்சாட்டு சொல்லி இல்ல ஒரு பொலிட்டிக்கல் மேலேஜ் அடைய நினைக்கிறீங்களா? அவரே பிஜேபி இல்ல, அவர் சிபிஐ சொல்றாரு. பாரேக் பேசுறது சிபிஐ தான் சொல்றாரு. ஒண்ணு உச்சநீதிமன்றத்தில் கேஜ் பேரட் நாங்க வந்து கூண்டு கிளியாக இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எங்களுடைய சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்கிற அபிடவிட்ல மாத்திமா எங்க கிட்ட காட்டுங்கன்னு அமைச்சரவை சொல்லுது, அமைச்சர் சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது இந்த சிபிஐ இன்றைக்கு வந்து இவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அதனால இந்த எந்த அளவுக்கு இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துடைய பார்வை இருக்கும் பொழுது கூட எந்த அளவுக்கு நீர்த்து போக செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு இவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாத்திரமல்ல 160 விசாரிக்கணும், இங்க 37 பேர் தான் விசாரிச்சிருக்காங்க இது வரைக்கும். டிசம்பருக்குள்ள ரிப்போர்ட் பண்ண போறது பண்றாங்க. முடிவடையக்கூடிய விவகாரமாக தெரியவில்லை. இப்ப நீதிமன்றமே நேரடியாக இந்த டோல்கேட் வழக்கை பார்க்கிறது. இப்ப மத்திய அரசுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அதான் மத்திய அரசு இந்த தருணத்துல நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்தாங்க. ஒரு மீண்டும் இந்த ஒரு கோல்கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலக்கரி விவகாரம் அனலை கிளப்பி இருக்கிறது. பல விவாதங்கள் இது சார்ந்து நடக்க இருக்கிறது. அரசியல் கடத்துல இது சூடை கிளப்பி இருக்கிறது. விரைவில் அடங்கக்கூடிய சூடாக இது தெரியல அப்படின்னு மட்டும் நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு ஹிதயத்துல்லா, திரு தேவசகாயம் மற்றும் திரு கீர்த்தி ராகவன் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.